ஹாய் கைஸ், நான் உங்கள் ஐடியா ஸ்மைல் படம் பார்த்தாச்சு. ராயன் வந்து இன்ட்ரோல் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயும் சரி, டைலாக் சரி, பர்ஃபார்மன்ஸ் சரி, மக்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்கணுமோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சியோட இருக்காங்க. அப்பா அம்மா இல்லாமல் அது அது அவங்க அவங்க கூடயே பெருசாகி ட்ராவல் ஆகணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து குடிக்கு நிறைய அடிக்ட் ஆகிருக்காங்க நிறைய பேர். ஓகேவா? அப்போ வந்து இப்போ குடிச்சிக்கிட்டு வீட்டிலேயே பிரச்சனை பண்ணிக்கிட்டு வெளியில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஏழை எடுத்துகிட்டு வர ஒரு கேரக்டர் இருக்குது. இன்னொரு கேரக்டர் காலேஜ் கேரக்டராக இருக்குது. காலேஜில் வந்து படிக்கணும், காலேஜில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோலாக இருக்குது. இதெல்லாம் தங்கச்சி வந்து நல்லா ஒரு ஏழ்மையான தங்கச்சி. அவங்க வந்து மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க தசரா ஹீரோயின் சூப்பரான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எல்லா தெரியும் பண்ண தேவையில்ல. பட் வந்து குடும்பத்தை தலையில் தூக்கி வைக்கிற தனுஷ் வந்து எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. வில்லன் வந்து எஸ்எஸ்வரியா இருக்கிறாரு. எஸ்எஸ்வரியாவுக்கும் பட் இன்னொரு வில்லனுக்கும் தான் போட்டி. ஆக்சுவலாக வந்து போலீஸ் பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவர் கேரக்டர் வந்து பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. பட் அவர் வந்து வரும்போது ஏதாச்சும் ஒன்று கலப்பி விட்டு பிரச்சனையை பண்ணி உள்ளே கொத்து உள்ளாமல் பார்க்குறாரு. எஸ்எஸ்வரியாவுக்கு ஒன்று அந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஆகுது. இதெல்லாம் பிரச்சனையாகி தனுஷை தம்பி வந்து வேறு லெவலில் பிரச்சனையை கொண்டு வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் வெடிக்குது பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சரி கட்டினாங்களா, திரும்பி நார்மலாக நூடுல்ஸு ஹோட்டலில் வச்சு ரன் பண்ணாங்களா, எப்படி இருந்துச்சு, தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணாங்க, ரெண்டாவது தம்பியும் பேச்சை கேட்டு எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃபு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நல்லா இருக்குது படம். எல்லாமே பார்க்கலாம். தனுஷ் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் டேரக்ட் பண்ண படம் இதுதான் செகண்ட் படம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக எல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு போணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ரொம்ப சோகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு கனெக்டிவாக இருந்துச்சு. ஓகேவா? சூப்பராக அந்த சின்ன பிள்ளை கேரக்டர் நடிச்சதெல்லாம், தனுஷ் சின்ன பிள்ளை கேரக்டர் நடிச்சது, தனுஷ் தம்பி, அண்ணன் தம்பி, தங்கச்சி கேரக்டர் எல்லாமே சூப்பராக திஸ் கிரேட் த ஆக்டிங். நைட்டில் வந்து ஒரு லோக்கல் ஏரியாவில் சென்னையில் ராயப்பேட்டை அந்த மாதிரி லோக்கல் ஏரியா இருக்குமா, அங்கே வந்து செட்டு போட்டு எடுத்திருக்காங்க சொல்லியிருந்தேன். செட்டு பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆக்டிங்கும் அதில் நடித்தப்பட்ட கேரக்டருக்கு எல்லாத்துக்குமே வந்து சரிக்கு சமமாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து வலுவாக கொடுத்துருக்காரு தனுஷ். உனக்கு இதுதான் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காரு. எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் இப்படி ஒரு ஃபைட் ஒன்று வரும், பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களாம் படம் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக அந்த தேட்டர் டிக்கெட் வாங்கும்போது சொன்னாங்க, வராதானாங்க என்ன பப்லாம் சொன்னாங்க, போட்டுருந்தாங்க. கஷ்டப்பட்டு பார்க்கும்போது அப்படிலாம் தோணுச்சு. ரொம்ப வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதனால் கொஞ்சம் மனசில் வச்சிங்க படம் பார்க்க வரோம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கப்புறம் என்னோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸில் போடுறேன், அதையும் பார்ப்போம். கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பிடிச்சின்னா இன்ட்ரோல் ரிவ்யூ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரிவ்யூ நீங்கள் நான் உங்களை அடிச்சேன். பாய்.